இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதே நீங்க கவனிச்சேன்னா 4 காலம் 6 காலம் 8 காலம் இப்படி பண்ணுவா. இந்த மூல விக்கிரகம் இருக்கு பத்தியில இதை நாம சாநித்தியம்னு அதை தெய்வமா வழிபடுற மாதிரி இருக்கும். அதுல இருந்து கலாகர்ஷணம் பண்ணிடுவாங்க. அந்த சக்தியை ஆகர்ஷணம் பண்ணி ஒரு கலசத்துல வச்சிருவா. வச்சுட்டு உள்ள வேலையெல்லாம் செய்வா. அதுல 2 செக்ஷனா அது நடக்கிறது. உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ரீதியா உள்ளதெல்லாம் அதை கரெக்ட் பண்றா. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒழுங்கா இப்ப இன்னைக்கு தானே நம்ம இந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் ரோடு போடுற மாதிரிதான், பாலம் கட்டுற மாதிரிதான் இந்த கோவில்லாம். ராஜராஜ சோழன் கட்டின கோவிலுக்கு என்னதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்? 1000 வருஷம் பிளான் பண்ணினா அவன் கட்டியிருக்கான். அந்த கோவிலுக்கு எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனே வராது. ஆனா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்னா இந்த தேவதையோட சக்தி குறைஞ்சுட்டே வரும். அதை திருப்பி எடுத்து வச்சு அந்த சக்தியை ரீசார்ஜ் பண்ற மாதிரி நம்ம பாஷையில புரியறதுக்காக சொல்றேன். சரி, அதை எப்படி பண்ணுவார்கள் அப்படின்னா மந்திராதீனந்து தெய்வத்தம். அந்த தேவதை சம்பந்தப்பட்ட மந்திரங்கள், ஹோமங்கள், ஜபங்கள், பாராயணங்கள் எல்லாத்தையும் இந்த யாகசாலையில உட்காந்து வச்சு 3 நாள் அந்த கலசத்தை சுத்தி உட்காந்து பண்ணணும். எல்லாத்தையும் பண்ணிட்டு திருப்பி இந்த கலசத்தை கொண்டு போய் அபிஷேகம் பண்ணினா பழையபடி அதுக்கு சக்தி வந்துடுறது. சக்தி வரதுனால இந்த தேவத்தை பிரகாசமா இருக்கு. அப்ப மந்திரம் அப்படிங்கிறது தேவதையினுடைய வடிவம். இந்த கல்லுங்கிறது ஒரு திரவியம். நாஸ்திகவாதி கேட்கிறான், கல்ல வணங்குறியேன்னு கேட்கிறான். நீ பொருளை பார்க்கிற, நாங்க தத்துவத்தை பார்க்கிறோம். அது கல்லுல இருக்கலாம், மண்ணுல இருக்கலாம், மரத்துல இருக்கலாம், உலோகத்துல இருக்கலாம். இதெல்லாம் நீ இந்த பொருள்னு சொல்லிடலாம். அதுல ஒரு வடிவம் இருக்கே, அதை எப்படி சொல்லுவேன்? அதுல ஒரு சக்தி இருக்கு. அது எப்படி வர்றதுன்னா இந்த மந்திரத்தினாலதான் வருது. இதை எனக்கு நீ காமின்னா இங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. காமிக்கிற மாதிரி வஸ்துவே 90% கிடையாது. ஐசன் சொல்லும் போதே கண்ணுக்கு தெரியாததுதான் இந்த 90%. கண்ணுக்கு தெரியறது 10% தான். இதுலயே 3 பேருடைய சித்தாந்தம் மாறுபடும். கண்ணுக்கு தெரியறது கண்ணுக்கு தெரியாதா மாறும், கண்ணுக்கு தெரியாதது கண்ணுக்கு தெரியறதா மாறும், 2மே இல்லாத நிலையிலையும் இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கு நிறைய. அப்ப சக்திங்கிறது தான் கூட. கண்ணுக்கு தெரியாதது மந்திர வடிவத்துல இருக்கு. கவனிச்சு கேட்டுன்னு வாங்க. இந்த மந்திரத்தை சொல்லக்கூடியதான ஒரு வாக்கு மனிதனுக்கு தான் அமையறது. கந்தத்வாராம் துராதரிஷாம் நித்ய புஷ்டாங்கரீஷினீம் ஈஸ்வரீம் சர்வபூதானாம் தாமிகோ பஹ்வயே ஸ்ரீயம். இது விசேஷமான அம்பாளுடைய ஒரு மந்திரம். இது ஸ்ரீ சூக்தமா இருந்தாலும் ஸ்ரீ சூக்தத்துல அம்பாளை குறிக்கிற மந்திரம் இது. மகாலட்சுமியா அம்பாளுடைய அம்சமா இருந்தாலும் பிரத்யேகமா காமாட்சி ஈஸ்வரிங்கிற வார்த்தை வருது பாருங்க. அப்படிங்கிறதுனால இதை ஒரு நாயால சொல்ல முடியுமா? இதை ஒரு மாட்டால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப மனிதனை வாக்குள்ளவன் அப்படின்னும் வாயுள்ள பிராணின்னும் மற்ற மிருகங்களை வாயில்லா பிராணின்னு சொல்லணும். இது அடிப்படை. இந்த வாக்கு அடைஞ்சிருக்கமே இதோட பயன் என்ன அப்படின்னா ஒரு சாதாரண மஞ்சப்பொடி அல்லது ஒரு கொட்டபாக்கு அல்லது ஒரு விக்கிரகம் மண்ணுக்குன்னு ஏதோ பண்ண புளியாதிருச்சி மாதிரி இதுல ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு அக்ஷதையும் அருகம்பிள்ளையும் போட்டாலே அதுல பிள்ளையார் வந்துடுறார். நீ பிறகு நாம் அப்படிதான் நம்புறோம். அந்த மந்திரத்தை நாம் சொன்ன இத சொல்லி அதுல போட்டா அதுல பிள்ளையார் வராட்டா, நான் சொன்னா எங்கிட்ட வரமாட்டாரா? என் மேல பிள்ளையார் வரமாட்டாரா? அதுக்குதான் ஜபம்ங்கிற. ஜபம் பண்ணிட்டே இருக்கணும். ஜபம் நிறைய பண்ண மந்திரங்கள் சாண்டிங் ரொம்ப. அதுதான் பகவான் பகவத்கீதையில சொல்றான், யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி. நான் எப்படி தெரியுமா இருக்கேன் அர்ஜுனா? யாகங்கள்ல ஜப யஜ்ஞமா இருக்கேங்கிறான். அதுல உயர்ந்தது ஃபர்ஸ்ட் வேதம் தான். கடைசி அதிகாரம் நாமா பரிந்தம். நாமா கடைசி இல்லை, அது முதல்ல மனசுல வாங்கிக்கோங்க. நாமாங்கிறதும் வேதத்துக்கு ஈக்குவலா உள்ளதுதான். ஆனா
வேதத்தை சொல்றதுக்கு சில நியமங்கள் விதிச்சிருக்கு. நாமாவை சொல்றது யார் வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு. இந்த வாக்க நாம் அடைய விட்டுட்டோம்னா அப்ப என்ன ஆகும்னா, பிறக்கறதேவே சொல்ல முடியாம பிறந்தாலோ அல்லது பிறந்து சொல்லாம இருந்தாலோ எல்லாம் பேசுவான், எல்லாம் பேசுவான். கோழி சொல்வதென்றால் கொண்ட மட்டும் துள்ளும். நூத்தரை பத்தி பேசணும்னா ராத்திரி 2 மணி 10 மணி. இந்த 4 நாளா நான் உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள டிராவல் பண்றேன். ஏதோ காரியத்துக்காக டிராவல் பண்ணாலும் யார்கிட்ட பேசினாலும் அண்ணாமலை என்ன பண்ண போறார், அண்ணாமலை குளிக்க போறான், சாப்பிட போறான், தூங்க போறான், என்ன பண்ணா நமக்கு என்ன? நல்லவர், அது வேற விஷயம். இந்த 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 மாதிரி பேச்சு, நிறைய பேச்சுகள், அதை பத்தி பேசுறது, இதை பத்தி பேசுறது, இதை பத்தி பேசுறது, இப்படியே பேசியே 80 வயசு போயிடும். யமதூதன் வந்து பிடிக்கும் போது என்ன சொல்லி பிடிப்பான்னா, அபூர்வமான நர ஜென்மாவாச்சே, மனுஷ ஜென்மாவாச்சே, இந்த மனுஷ ஜென்மாவை அடைஞ்சு சுலபம் பகவன்னாமா ஜிஹ்வாச்ச வசவர்த்தினி. பகவன்னாமாவும் சுலபம், வாக்கையும் பகவான் கொடுத்திருக்கான். பிழைக்கவோ வந்தது மானுஷத்துவம். அழைக்க வந்தோம் அதுநாயமஸ்ய முழிக்கிறாய் என்ன கிளம்பு சீக்கிரம் தனார்ஜனம் செய்தி நிஷித்த விருத்தியா. பிழைக்கவோ வந்தது மானுஷ. மணிப்பிரவாளம்னு பேரு. ஒரு பாதி சம்ஸ்கிருதம் இருக்கும், பாதி தமிழ் இருக்கும். கேரளால எல்லா மொழியிலுமே உண்டு. தனார்ஜனம் செய்து நிஷித்த விருத்தியா. பிழைக்கவோ வந்தது மானுஷத்துவம். அழைக்க வந்தோம் அதுநாயமஸ்ய முழிக்கிறாய் என்ன கிளம்பு சீக்கிரம். இப்படி சொல்லிதான் கூப்பிடுவான். இப்படி ஊரை ஏமாத்தி ஃப்ராடு பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்காடா மனுஷ ஜென்மா. பணம் தேவைதான் வாழ்க்கையில, பணமே வாழ்க்கை கிடையாது. அது வித்தம் யாவத் பிரயோஜனம். நமக்கு என்ன தேவையோ அதுதான் விஷயம். இதுக்கு எல்லையே கிடையாது. 3 அடி போருமானு கேட்டான் மகாபலி. 3 அடி வச்சுன்னு என்ன பண்ணுவேன் நீன்னு கேட்டான். எனக்கு அதுக்கு மேல என்னத்துக்குன்னு கேட்டாள் பகவான். ஏன்னு கேட்டான், எனக்கு ஜபம் பண்ணணும், பாராயணம் பண்ணணும், பூஜை பண்ணணும், தபஸ் பண்ணணும், அதுக்கு உட்கார்ந்துக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், என்னோட இடம்னு வேணும். அதுக்காக நான் கேட்கிறேன். அதுக்கு அவன் சொன்னா, குடுக்கறதுல கஞ்சத்தனம் உண்டு, கேட்கறதுல கஞ்சத்தனம் உண்டா? எங்கேயாவது குடுக்கறதே குறைச்சலா கொடுப்பா, கேட்கறதே யாராவது குறைச்சலா கேட்பாளா? பெருசா கேட்க மாட்டாளான்னா. அதுக்கு அவர் சொன்னார், அப்பா நாங்கெல்லாம் பிராமணா, பேராசை உள்ள பிராமணனும் அழிச்சு போயிடுவான். அதிகப்படியா வேணும் அப்படிங்கிற ஆசையுள்ள பிராமணனும் அழிஞ்சு போயிடுவான். அதிகப்படியா வேணுங்கிற ஆசை இல்லாத க்ஷத்திரியனும் அழிஞ்சு போயிடுவான்னு. கவர்மெண்ட் வந்தா கொரோனாவா இருந்தாலும் ஜிஎஸ்டி ஏறிண்டே இருக்கணும். அதுக்கு தகுந்ததான பைனான்சியல் ஹெட்ல இருக்கணும், ஏறிண்டே இருக்கணும். அது பாட்டுக்கு மேல ஏறிண்டே இருக்கணும். கொரோனா தானே, அது பாட்டுக்கு நடக்கட்டும், ஒரு பக்கம் நடக்கட்டும். கவர்மெண்ட்டை பொறுத்த பிறந்த ரெவென்யூ முக்கியம். க்ஷத்ரியனுக்கு அது ஒரு சுபாவம். அது ஆனா பிராமணனுக்கு அப்படி கிடையாது. நம்ம வெறிவாள்லாம் அப்படிதானே இருந்தா எங்க. அதுக்கு உதாரணம் சொல்லுவேன், 2 உதாரணம் சொல்லுவேன். அனந்தராம தீட்சிதர் என்னோட பெரிய தாத்தா, நாராயண தீட்சிதர் என்னோட தாத்தா, அனந்தராம தீட்சிதரோட தம்பி. அனந்தராம தீட்சிதருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தா, கல்கத்தால உபன்யாசம். இந்த ஹிந்துஸ்தான் மோட்டார் இருக்கு பாருங்க, அவருடைய ஓனர் ஆத்துக்கு அழிச்சுன்னு போயிட்டு நமஸ்காரம் பண்ணி அவருக்கு வந்து அம்பாசிடர் கார் அதோட சாவியை கொடுக்கறா. புது காரோட சாவியை தாத்தாவுக்கு கொடுக்கற காலத்துல அதோட விலை 11,000 ரூபாய். அம்பாசிடர் புது கார் 56 57 நினைக்கிறேன். எங்க தாத்தா வேண்டான்னு. எங்க பெரியப்பா ராமதீட்சிதர் இருக்கார் பாருங்க, தாத்தாவோட இருப்பார். அவருக்கு ரொம்ப இஷ்டம் கார் ஓட்டுறதுல. அவர் தான் ஓட்டுவார் தாத்தாவை வச்சு.
இல்ல பெரியப்பா வாங்கிக்கலாம், நமக்கு வெளியில போறதுக்குலாம் சௌரியமா இருக்கும் அப்படின்னாரு. பேசாம அசடே அப்படின்னாரு. அதுக்கு மேல வெய்ய மாட்டார், அந்த அளவு தான் சொல்லுவார். கெட்ட வார்த்தையே வயல வராது. சோழா அசடு ரெண்டே வார்த்தை தான். வந்துட்டார். எங்க பெரியப்பா சித்தப்பா இருக்கலாம், அத்தான வாழ்லாம் இருந்தா வாழ்க்கலாம் வருத்தம். ஏன் வேண்டான்னு சொன்னேன். அவன் என்னடா பைத்தியமாடா, புதுக்கார கொடுக்கறதுக்கு அவன் இரும்பு தானம் தானத்தை மறைமுகமா பண்றான்டா. இரும்பு தானத்தை மறைமுகமா பண்றான். இப்ப இரும்ப நேர கொடுத்தா பிராமணா வாங்க மாட்டா. அதனால அந்த காலத்துல எவசல் ஒரு பாத்திரம் வாங்கி கொடுப்பா, ஆசையா வாங்கிப்பான்னு. இப்ப அதெல்லாம் வாங்கறது இல்ல, வாங்கிக்க மாட்டேங்கிறான்பா என்கிட்ட. நான் சொல்லுவேன் ஒரு ஏசியை வாங்கி போடுங்க, வாங்கிப்பான். ஏசி என்ன தங்கத்திலேயா பண்ணிருக்கு? அதுவும் இரும்பு தானே. அதை எப்படி பண்ணணுங்கிற விஷயம். அதனாலதான் பூசணிக்காய், பலாப்பழம், வாழைக்காய் இதெல்லாம் நேர வாங்க மாட்டாங்கிறதுக்காக தான் பிராமணா வந்தா அதை குறிப்பிட்டு சமைச்சு போடுறதே. பிராமணா சாப்பிட போறான்னா இன்னைக்கு வாழைக்கறியா, வாழைக்காய் கறி. அதனால வாழைக்காய் கறினாலே வைதிகாலுக்கு அலர்ச்சி, வேண்டவே வேண்டான்னுவாவா. வைதிகால கூட்டுகளுக்கோ வேண்டவே வேண்டாம்பா. இவர் அப்பளாத்தையாவது கூட எனக்கு வாழைக்காய் கறி வேண்டாம்பா. ஏன்னா எங்க போனாலும் வாழைக்காய் கறி தான். ஏன்னா வாழைக்காய நேர கொடுத்தா வாங்க மாட்டா, அப்ராமணால இருந்தா நேர கொடுப்பா. பிராமணாளுக்கு கொடுக்கறது அதனால என்ன பண்ணுவான்னா சமைச்சு போட்டுருவா. பூசணிக்காய் வாங்கக்கூடாது. பூசணிக்காய்னா ரொம்ப விசேஷம், தானம் பண்ணினா அதை சமைச்சு போட்டுருவா. பலாப்பழத்தை வாங்கக்கூடாது. பலாப்பழம் ஆனா பஞ்ச மகாரோக நிவர்த்தி தானம்னு, ரோக பஞ்சக தானம்னு 5, அதுல பலாப்பழமும் ஒண்ணும். அதை பண்ணினா மகாரோகங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். ஆனா அதை வாங்க மாட்டா, அதை சமைச்சு போட்டுருவா. இப்படி எல்லாம் உண்டு. அது மாதிரி அவன் இரும்பு தானம் பண்றான்டா, வாங்கக்கூடாதுன்னா. இப்ப நாம என்ன நடந்தா போறோம்னு கேட்டாரு எங்க தாத்தா. எங்க போனாலும் இந்த பாரி ராஜான்னு ஒருத்தர் மெட்ராஸ்ல இருக்கார், இன்னைக்கு இருக்கார். அவர் தாத்தாவோட நேரம் இருந்தவர். அவர் சொல்லுவார், பம்பாயிலேருந்து தாத்தா வரான்னா நீங்க நம்ப மாட்டேன் தீட்சிதர், 10 கார் நிற்கும் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து. இவரை வரவேற்கிறதுக்கு 10 கார் 2 கொண்டு வந்து நிறுத்திருப்பா. எந்த கார்ல தாத்தா ஏறி போறாருன்னு தெரியாது, சொல்லாமலேயே கொண்டு வருவார். அப்படிதானே போயிட்டு இருக்கோம். அதனால வேண்டாண்டா. நமக்கு இதுதான் அப்படிங்கிற ஒரு நிதானம் வேணும். எங்க தாத்தாவை பத்தி சொல்றேன். பொம்பாயில கதை சொல்றத இந்தியன் ஆயில் ஹெட் ஆபீஸ் அங்கதான். அதுல சீப்ல ஹெட்ல ஃபுல்லா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு சுகுமார்னு இருந்தார். அவர் சொன்னார், தஞ்சாவூர் ஆரம்ப அந்த காலத்துல சொல்றேன், தஞ்சாவூர் ஜில்லா முழுக்க உங்களுக்கு ஏஜென்சி தரேன்னாரு. அது மாதிரி ஏதோ ஒரு ஆபரை பண்ணி உங்களுக்கு அந்தந்த ஊர்ல ஒரு ஏஜென்ட் வேண்டான்னா தாத்தா. ஏன்னு கேட்டா, நாங்கெல்லாம் வேதாத்தியனம் பண்ணி வைதீகத்துல உள்ளவா, எல்லாம் கொடுத்த எல்லாம் லைஃப் ஸ்டைலே மாறி போயிடும் எங்களுக்கு. அதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். எங்களுக்குன்னா எங்களுக்கு எங்க அப்பா பெரியப்பாக்கெல்லாம் பைத்தியம் மாதிரி பேசாதரா, நம்ம வாழ்க்கையே மாறி போயிட்டுண்டான்னா. அது இன்னைக்கு புரியறது எங்களுக்கு, அன்னைக்கு புரியல, இன்னைக்கு புரியறது. இன்னைக்கு எத்தனை கோடி ரூபா ஆஃபர் பண்றா, எத்தனை பிசினஸ். அதுதான் இன்னைக்கு பேசுறதே சொன்னேன் ஒருத்தர். நான் என்னோட பையன், பெரிய பையன், இந்த டிஜிட்டல் இந்தியாவை இது பண்ணி 50 லட்சம் பேர்ல 14 பேரை செலக்ட் பண்ணி அவன் ஐடியாவை கேட்டாங்க. அதுல ஒருத்தனா வந்து அவன் ஐடியா சொல்லிட்டு போனான். அவனுக்கு 3 கோடி ரூபாய் வருஷத்துக்கு சம்பளத்துக்கு வெளிநாட்டுக்கு கூப்பிட்டா. இன்னி வரைக்கும் அவன் போகல. ஏன்னா நான் முதல்லயே கூப்பிட்டு சொல்லிவிட்டேன், அப்பா நான் சோமயாகம் பண்ணியிருக்கேன், அதனால விதேசம் போகக்கூடாது, போனா கர்மா எல்லாம் பண்ண முடியாது, நான் போகல பண்ணிட்டோம், எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வேல்யூ புரியறதே தான் தெரியறது. எத்தனையோ தனி பிளைட்டை வச்சு தாத்தா வயசு முறையெல்லாம் சொன்ன அமெரிக்காவுக்கு தான் வேண்டவே வேண்டாம். அந்த வேல்யூ புரிஞ்சாதான். நம்ம அமெரிக்கா போறதெல்லாம் தப்புன்னு சொல்லல, ஒண்ணு அப்படி எடுத்துக்காதீங்க, அது வேற விஷயம். அது அவாளுடைய ஒரு விருத்தி, அவாளுடைய லைஃப் ஸ்டைல், அது வேற விஷயம். இப்ப என்ன ஒருத்தர் கேட்டார், இந்த மூகாம்பிகை திருச்செந்தூர்லாம் கும்பாபிஷேகம் பண்ணினவர் ஒருத்தர் ஸ்ரீலங்கால இருக்கார். அவத்துல சப்தாகம் பண்ணணும்னு சிங்கப்பூர்லயும் வந்து பண்ணணும்னார். நான் வரமாட்டேன்னா எவ்வளவோ கம்பல் பண்ணார். இப்ப இதெல்லாம் சகஜம் தானே சாமி அப்படின்னாரு அவர். அப்ராமணர். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன், அப்படி புரிஞ்சுக்கோங்க நீங்க எப்படின்னா, சிங்கப்பூர் வர வாய்ப்பு வாழ்க்கையில ஸ்ரீலங்கா வர வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கும். அனந்தராம தீட்சிதர் பேரனா பிறக்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. நான் நினைச்சதுக்காக பிறந்துட முடியுமா அந்த வம்சத்துல?
அதனால நான் வரல அப்படின்னு சொன்னோம். அதனால எத்தனையோ மைனஸ் உண்டு பொருளாதார ரீதியா. அதெல்லாம் நாங்க பெருசாவே எடுத்துக்கிறதே கிடையாது. வித்தம் யாவத் பிரயோஜனம், பணம்ங்கிறது எந்த அளவு தேவையோ அந்த அளவு தான். அதை தாண்டி நமக்கு அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப நாம நம்மளுடைய வாழ்க்கை பகவான் நாமாவை சொல்றதுக்காக ஏற்பட்டதுன்னு சொன்ன முதல்ல அந்த வாக்க அடைஞ்சு சொல்லாம விட்டுட்டோம்னா ரொம்ப நஷ்டம், பெரிய நஷ்டம்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு நஷ்டத்தை அடைஞ்சவர் இந்த மூக்க பஞ்ச சதிய பண்ணின ஒரு மூக்கர். மூக்கர்னா பேச முடியாதவர்னு அர்த்தம். பொதுவா இவரை பத்தின ஒரு ஹிஸ்டரிய பத்தி எடுத்து நீங்க பார்த்தேன்னா ஒரு விஷயம்தான் இருக்கும். இவர் பிறவி ஊமை, காஞ்சிபுரத்துல இருந்தார், காமாட்சி கோவில பிரதட்சணம் பண்ணின்னு வருவர். ஒரு நாளைக்கு அம்பாளை தரிசனம் ஆச்சு, அம்பாளுடைய அனுகிரகத்தினால பேசுற சக்தி வந்தது அப்படிங்கிறதோட முடிஞ்சு போயிடும். அதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கு, அது எங்க தாத்தா தான் சொன்னது, புராண ரிலேட்டடா உள்ளது. அம்பாள் இது மாதிரி பேசுற திறமை இல்லாம அம்பாலோட கிருபையால பேசின மகா கவிஞன் காளிதாஸ். உஜ்ஜைன் தான், உஜ்ஜைன் தான் அவனுடைய ஊர். அவன் ஒரு ஆடு மாடு மேய்க்கிற குளத்துல பிறந்து அந்த ஊர் இளவரசிய ஒரு சூழ்ச்சியினால மந்திரி கல்யாணம் பண்ணி வச்சுடுறார். இவனை ஏமாத்தி அவ என்ன கேள்வி கேட்பா, அதுக்கு இது கரெக்டா பதில் சொன்னேன்னா உன்னை கல்யாணம் பண்ணி பான்ட்டா. அது மாதிரியே பண்ணிட்டான். அப்புறம்தான் அவளுக்கு தெரிஞ்சது இவன் பெரிய ஒரு மேதாவிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் நினைச்சா. வேணும்னே மந்திரி ஏமாத்திட்டான். இதுல இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போறேன், கல்யாணம் நம் சாமர்த்தியத்துல கிடையாது. நீங்க 1000 விவகாரத்தை நீங்க செலக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி பேசி பழகி அவளை பத்தி விசாரிச்சு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய அணுகுண்டா வெடிக்கும். நம்ம சாமர்த்தியத்துல கல்யாணம் மட்டும் நம்ம சாமர்த்தியத்திலே பண்ண முடியாது. அது பாக்கியம் பலதி சர்வத்திர. அதனாலதான் பகவானை நம்பணும், அம்பாலை நம்பணும். தாம்பத்தியார்த்த உமாம் சதி அப்படின்னு எவ்வளோக்கு அவ்வளோ அம்பாலை பூஜை பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தாம்பத்திய வாழ்க்கை ஒழுங்காமை. நிறைய பூஜை பண்ணணும், அம்பாலை நிறைய பூஜை பண்ணணும். சாமர்த்தியத்தினால அமைச்சுக்க முடியாதுங்கிறதுக்காக சொல்லவர். ஆனா அவ ரொம்ப பத்தியவரத்தை. அவ சொன்னா, நீ இவ்வளோ மூடனா இருக்கேங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு, இருந்தாலும் நான் பெரிய வித்வான கல்யாணம் பண்ணிக்கணும், அறிவாலய கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டேன். நான் உனக்கு ஒரு யோஜனை சொல்றேன். இந்த ஊர் அம்பாளுடைய ஒரு காளியினுடைய ஸ்வக்ஷேத்திரம். இது மகாகாளியினுடைய, மகாகாலர் எப்படியோ அது மாதிரி மகாகாளி எங்க, மகாகாலேஸ்வரர்னு பகவானுக்கு பெயர். மகாகாளி அம்பாள். உஜ்ஜயின்னா அபாரமான கஷேத்திரம். அவந்திகான்னு பேர் அந்த ஊருக்கு. அது தரிசனம் பண்ணவாளுக்கு தான் நான் சொல்றது புதிய மத்து. ஆச்சரியமா இருக்கும். மகாகாலேஸ்வரரும் ஆச்சரியமா இருக்கும், மகாகாளியும் ஆச்சரியமா இருக்கும். ராத்திரி அம்பாள் பவனி வருவள். நீ என்ன பண்ணு, ஒரு 3 மணிக்கு அம்பாள் வெளியில கதவை திறந்து வந்த உடனே நீ கோவிலுக்குள்ள போயிடு, போய் கதவை சாத்தின்றும். கர்ப்ப கிரகத்துல அம்பாள் வந்தா நீ கர்ப்ப கிரகத்து கதவை நீ திறக்காம என்ன வேணும்னு கேட்பா. நீ யாருன்னு கேட்டு என்ன வேணும்னு கேட்டா எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி உனக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்லி யோஜனை சொல்லி கொடுக்குறாள். அது மாதிரியே இந்த ஆடு மேய்க்கிறவன் போயிட்டான், கதவை சாத்தினுட்டான். நகர்வலத்தை முடிச்சுன்னு அம்பாள் வராள். கிராம தேவதை அங்கவ, நகர தேவதை. கதவை சாத்தின்னு இருக்குன்னு உடனே அம்பாளுக்கு தெரியும். தெரிஞ்சா உள்ள போக முடியாதான்னு, யாருன்னு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுனால யாருன்னு கேட்கிறா. இந்த மாதிரி விஷயத்த சொல்றான், எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கிறா. அப்பதான் அந்த கதவு துவார வழியா இந்த கதவுல சாவி போடுற ஓட்டம் இருக்கு பத்தில, அதன் மூலமா கிளீம்ங்கிற பீஜத்தை எழுதினாள் அம்பா நாக்குல. இப்படி எழுதின அடுத்த க்ஷணம் வந்ததுதான் சியாமலா தண்டகம்ங்கிறது. மாணிக்க வீணா முகுலாலயந்தி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அந்த இந்த பத்ததியில பத்திய பத்ததியில சொல்றது பிடிக்கல அப்படின்னு ஒண்ணு ஜெய ஜனனி சுதா சமுத்திராந்த ஹிருத்யன்மணி தீப சம்ரூட வில்வாடவி மத்திய கல்பத்ருமாத கல்ப காதம்ப காந்தார வாசப்பிரியே
கிருத்திவாச பிரியே சர்வலோக பிரியே. இது மாணி சாமலா தண்டகம். இதெல்லாம் பண்றா. அப்புறம் ரொம்ப பிரசித்தமாயிட்டானோ இந்த யோகம்னு வந்துன்னு வச்சுக்கோங்களேன். நேற்றுக்கு பைத்தியமா இருந்திருப்பான், இன்னைக்கு பார்த்தா மந்திரியா இருக்கான். அந்த மாதிரி பரிஸ்திதியில இருக்கு. யோகம்னு ஒண்ணு இருக்கணும், அதுதான் முக்கியம். அது மாதிரி ஆயிடுத்து இவனுக்கு. காளிதாசன் பைத்தியம் இல்ல, மூடன் தானே தவிர பைத்தியம் கிடையாது. மகாவித்வான் ஆயிட்டான். வித்வான் ஆனதுங்கிறது மட்டும் இல்ல, இந்த கவிதா சாமர்த்தியம் இருக்கு பத்தியல, இது எல்லாருக்கும் அமையாது. சில பேருக்கு ரூமை போட்டு பேப்பரை கொடுத்து அவனுக்கு சர்வோபசாரமும் பண்ணினாலும் 10 நாள் ஆனாலும் பாட்டு வராதவன். சில பேருக்கு சகஜமா போற போக்குல சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். போற போக்குல சொல்லுவான். நமக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா கண்ணதாசனை சொல்லணும். நம்ம தமிழ்ல புரியுற மாதிரி சொல்லணும்னா கண்ணதாசன் சகஜமா சொல்லணும். சகஜமா பாட்டு சொல்லணும். படிக்காதவர் 9வது ஃபெயில், அதான் விஷயம். இல்ல படிக்காதவர், படிப்புக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இதுல கவிதை பண்ணும் போது சப்தங்கள் இருக்கு பாருங்க. நம்ம இன்னைக்கு பண்றவா எல்லாரையுமே நான் கவனிச்சிருக்கேன். ஏற்கனவே ராமாயணம், பாகவதம், பாரதம், தமிழ் கவிதைகள், திருக்குறள் இத்தியாதி விஷயங்கள்ல இருந்து அதை படிச்சு அந்த வார்த்தைகள் மனசுல படிஞ்சு அதை வச்சுன்னுதான் கவிதை பண்றது. அந்த சப்தம் ஓடிண்டே இருக்கணும், அப்பதான் கவிதை வரும். அதுக்கே வரத்துக்கு ஒரு யோகம் வேணும். இந்த காளிதாசனுக்குள்ள ஒரு விஷயத்துக்காக சொல்றேன், கெட்டிக்காரதானத்துக்காக சொல்லிட்டு போறேன். இவன் என்ன பண்ணுவான், இந்த போஜ ராஜா இருக்கான் பாருங்க, அவன் காலத்துல உள்ளவன் காளிதாசன். சந்திரகுப்தன் ஒருத்தன், ஒரு பிராமணன். அவன் அனுலோமப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறான். பிராமண கஷத்திரிய வைசிய சூத்திரன் 4 பொண்களை கல்யாணம் பண்ணிக்கிறான். இந்த உஜ்ஜைன்ல அதுலதான் விக்ரமாதித்தனும் இருக்கிறான். அதுலதான் போஜனும் வரான். அதுலதான் பர்திருஹரியும் வரான். முன்னாடி ஒரு பிராமணனும் வரான். இதெல்லாம் ஹிஸ்டரி. அதுல அந்த போஜராஜாவோட மந்திரி சபையில இருந்தானா, போஜராஜா என்ன பண்ணுவான், அவனுங்க சம்ஸ்கிருத வித்வா. 4 லைன்ல 4வது லைனை சொல்லுவான், மிச்சம் 3 லைனை சொல்லுவான். ரொம்ப ஈஸி தானேன்னா ஈஸி இல்ல. குலு குக்குலு குக்குலு, இது 4வது லைன். இதுக்கு 3 லைன் எழுதணும். இந்த கால சினிமா பாட்டு மாதிரி வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம எழுதிட முடியாது. இந்த குலு குக்குலு 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 அப்படிங்கிற இந்த வார்த்தை எதனால வந்ததுன்னு 3 லைன்ல கதை சொல்லணும். மற்றவாளுக்கெல்லாம் தோணாது. காளிதாசன் எழுதினா 1 லட்சம் பான், ஒரு நாள் டைம் கொடுப்பான். எல்லாரும் மண்டையை உடைச்சுப்பா. காளிதாசன் ஒரு 10:30-11 மணிக்கு தான் வருவான். வந்தா என்ன இன்னைக்கு என்னன்னு கேட்பா. இது மாதிரி சொன்ன உடனே நீனு கலந்துக்கிறியான்னு கேட்பா. கலந்துக்கிறேன்னு பேனா பேப்பர் ஓலைச்சுவடி, நீ குறிச்சுக்கோம்மா காளிதாசன், எனக்கு வேண்டாம் நீ குறிச்சுக்கோம்மா. அது மாதிரி சொன்னான். ஜம்பூபலானி பக்வானி பதந்தி விமலே ஜலே கபி கம்பித சாகாபியாம் குலு குக்குலு குக்குலு. ஒரே விஷயத்துல ஒரு யமுனை கங்கை மாதிரி ஒரு நதி, ரிவர், அதனுடைய கரையில ஒரு ஜம்பூ பழம்னா நாவல் பழம் நிறைய பழுத்து இருக்கு. அந்த பழுத்த நாவல் மரத்து மேல ஒரு குரங்கு, பெரிய குரங்கு ஏறி உட்காந்துன்னு 2 பழத்தை சாப்பிட்டுட்டு இப்படி அந்த கலையை ஒரு தடவை உலுக்கினது. உலுக்கின உடனே அந்த பழுத்த பழங்கள்லாம் அந்த நதியில ஜலத்துல விழும்போது எப்படி விழுதுன்னா குலு குக்குலு 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 அப்படிங்கிற சப்தத்தோட விழுந்தது. ஜம்பூ பலானி இது மாதிரி நிறைய ஒன்று பட பப்பட பப்படா குலு குக்குலு குக்குலு டன் 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 டன், இது மாதிரிலாம் நிறைய ஸ்லோகங்கள். அவ்வளோ புத்திசாலி. ஒரு சமயம் ஒரு சபை நடக்கிறது. அந்த சபையில அம்பாள் தான் நடுவரா உள்ளவள், மத்தியஸ்தம். கவிஞர்கள்ல யார் கிரேட் அப்படின்னு சொல்லும் போது போஜராஜன் இருக்கா, காளிதாசன் இருக்கா, தண்டி அப்படின்னு ஒரு கவி இருக்கார். அந்த சமகாலத்துல உள்ளவர் தண்டிங்கிறவர், காளிதாசன் காலத்துல உள்ளவர். ரொம்ப மேதாவி. புகழ்னால காளிதாசன் பிரசித்தமாயிட்டானே தவிர மேதாவித்துவத்துல தண்டிதான் ஜாஸ்தி. சம்ஸ்கிருதத்துல அது பரிச்சயம் உள்ளவாளுக்கு தெரியும்.
போஜராஜன் கேட்கிறான், இங்க வந்திருக்கிறவாளுக்குள்ள யார் சிரேஷ்டமான கவிஞர் அப்படின்னு உடனே அம்பாள் சொன்னால், அம்பாலே தான் அங்க ஜட்ஜா இருக்கிறது. கவிர்தண்டி 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 நசம்சயான் 3 தடவை. தண்டி தான் கவி, கவிதான் தண்டி, தண்டி தான் கவி, இப்படி சொன்னான். பக்கத்துல இந்த காளிதாசன் என்ன நினைச்சான், தன்னை சொல்லுவாள் அம்பாள்னு நினைச்சான். தன் அம்பாள் சொல்லலேன்னு உடனே அது ஒரு திமிரு எல்லாருக்குமே கவிஞர்களுக்கு உண்டோணும். அந்த திமிர்ல என்ன பேசுறோம் அதெல்லாம் காலம், அது என்ன பேசுறோம். அதனாலதான் மடியிலேந்து விழுந்தா அடுக்கலாம், வாயிலேந்து விழுந்தா அடுக்க முடியாது. ஒரு வார்த்தைக்கு 1000 தடவை யோசனை பண்ணணும். இந்த வார்த்தையை பேசலாமா கூடாதா, நமக்கு நாமே யோசனை பண்ணிட்டா பேச மாட்டோம். அது மாதிரி ஒரு கோபத்துல வார்த்தை வந்தா அதை மாத்த முடியாது. அம்பாளை பார்த்து 2 கிம் ஜல்பசேன்னு கேட்டான். அதுக்கு மீனிங் சொல்ல முடியாது, கொச்சையான வார்த்தை அது. 2ங்கிற வார்த்தை கொச்சையா வெய்யற மாதிரி உள்ள வார்த்தை. கிம் ஜல்பசேன்னு கேட்டான், என்ன வளர்றேன் அப்படின்னு அம்பாளை பார்த்து கேட்டான். ஏன்னு கேட்டா அம்பா, அவன் யார் கவின்னு கேட்கிறா. நான் கவி ராஜானா என்ன சொல்லாம தண்டிய போய் சொல்ற அப்படின்னு இவன் கேட்டான். தன்னை சொல்லுவான்னு இவன் நினைச்சு கொடுக்கல அப்படின்னு உடனே அதுக்கு அம்பாள் சொன்னால், கவிஞர்களுக்குள்ள யார் ஓசத்தின்னு கேட்டா அவனை சொன்னேன். அப்ப நான் கவிஞன் கிடையாதான்னு கேட்டான் காளிதாசன். உன்னை யாரா கவிஞன்னு சொன்னான்னா, பின்ன நான் தாண்டா நீ தாண்டா நான். தொமேவாகம் 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 நசம்சயா அப்படின்னாள் அம்பா. நான் தான் நீ, நீ தான் நான் தான் நீ தான் நான் இப்படி சொல்லிட்டு, நான் ஒரு தேவத்தை, என்ன வார்த்தை அந்த வார்த்தையை நீ சொல்லிருக்க கூடாது. சொன்னதுனால ஊமையா போட்டு சபிச்சுட்டான். சபிச்சா இன்னூத்தரா இருந்தா காலை பிடிச்சுன்னு என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லுவார். காளிதாசன் சொல்லல, அம்மான்னு கூப்பிட்டா. நீ அம்மா, நான் ஒரு கோபத்துலதான் அந்த வார்த்தையை சொன்னேன், தப்புதான். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, பாதையவா பாத்தாலே ஸ்தாபயவா சகல புவன சாம்ராஜ்யே ஹே மாதா தவ பத யுகலம் நாகம் முஞ்சாமி நெய்வ முஞ்சாமி. என்ன நீ உயர்ந்த பதவியில உட்காத்தி வச்சாலும் சரி, பாதையவா ஸ்தாபயவா சகல புவன சாம்ராஜ்யி, உயர்ந்த அம்பாள் தான் உட்காத்தி வைப்பாள். ராஜத் கிருபாயி நமஹ ராஜபீட நிவேசித நிஜாஸ்ரித. அம்பாஜின்னு ஒரு ஊருக்கு போனேன்னா, அங்க பட்டாபிஷேகம் நடந்து அம்பாள் ரொம்ப நாள் கஷேத்திரம், அது ஹிருதயஸ்தானம். அங்க போனா திருப்பதி மாதிரி ஸ்வர்ணத்தினால இந்த கோவில் முழுக்க பண்ணியிருக்காள். மேல அவ அந்த அகமதாபாத்ல உள்ள அவ IAS எல்லாம் வந்திருந்தா, ராஜாராமன் ஜெயந்தி வாழலாம். அப்ப சொல்லும் போது சொன்னாவா, இது யார் பண்ண தெரியுமா மாமான்னா. யாருன்னா, நம்ம PM தான், PM காலத்துலதான் அதை பண்ணினார் அப்படின்னு. ஞானம் அந்த ரூட் தனியே, அது ஒரு சைடு. அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு சைடு. சில பேருக்கு சில மாதிரி பொறுப்பை பகவான் கொடுக்கறான் பிறக்கிறதே. அதுக்குள்ளத்தை நாம விருத்தி பண்ணிக்கிறதுக்குள்ள காரியங்கள்லாம் செஞ்சுட்டுதான் அந்த பொறுப்பை ஏத்துக்கணும் நாம. அது மாதிரி ஏத்துண்டவர் அவர். அதுக்காக சொல்லவர் நம்ம PMனா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அவர் ஒரு அபூர்வமான ஒரு பேட்டியில நான் பார்த்தேன். நான் கட்சி சார்பெல்லாம் கிடையாது. ஏன்னா அவரோட அவ்வளோ க்ஷேமமா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறவனா. ஏன்னா ஒரு பேட்டியில சொல்லும் போது அவர் சொன்னார், ஒரு 30 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டுல நிறைய நான் டிராவல் பண்ணிருக்கேன், நான் முமுட்சுவா இருக்கிற சமயத்துல. என்ன பேட்டி எடுத்தவனுக்கே அதுக்கு அர்த்தம் தெரியல. பேட்டி எடுத்தவனுக்கே விட்டுட்டான். நான் அதை மார்க் பண்ணி அதை இது பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் பாக்குற வாழ்க்கைலாம் சொன்னேன், நான் முமுட்சுவா இருக்கிற சமயத்துல என்ன, அப்ப முமுட்சத்துல இருந்து மோட்ச ஞானியான ஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். இப்ப முமுட்சுன்னா ஞானத்தை தேடி அலையறவன் அர்த்தம்.
ஞான சம்பாதனத்துக்காக அலையிறவன் அர்த்தம். அது மாதிரி ஒரு சைடு இருந்தாலும் இது மாதிரி ஒரு பாரதத்தை நிர்மாணம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பண்ணியிருக்கிற காரியங்கள் அநேகம். அதுல அம்பாஜியோட அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துல அம்பாள் தான் உட்காத்தி வைப்பன். இந்த ஹரிஹர புக்கர்களை வித்யாரண்யால் உட்காத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி அம்பாளை ஸ்தாபிச்சுட்டுதான் ஹரிஹர புக்கர் உட்காத்தி வைக்கிறான். இப்படி ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். அதனால எங்க போனாலும் பெரிச ராஜ்யங்கள் அமையணும் அப்படின்னு நாம் ஆசைப்பட்டோம்னா அம்பாளுடைய ஆராதனை முக்கியம். நீ என்ன அது மாதிரி உட்காத்தி வச்சாலும் சரி, பாத்தையவா பார்த்தாலே என்ன கீழே தள்ளினாலும் சரி, ஒண்ணு மட்டும் நிச்சயம் அப்படின்னு நான் காளிதாசன் என்ன, ஹே மாதா தவபத யுகலம் நாகம் முச்சாமி நைவ முச்சாமி. உன்னோட கால் ரெண்டையும் நான் பிடிச்சிட்டு இருக்கேன் பாரு, இந்த கால் ரெண்டையும் விட மாட்டேன். பிடிச்சிருக்கிற காலை விட மாட்டேன். என்ன நீ சக்கரவர்த்தியா உட்காத்தி வச்சாலும் இந்த காலை விட மாட்டேன். என்ன படுகொழியில தள்ளினாலும் இந்த காலை விட மாட்டேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ எங்க இருக்கணும்னு நீ தீர்மானம் பண்றியோ அங்க என்ன உட்காத்தி வைன்னு அர்த்தம். நீ மேல இருக்கணும்னு ஏன்னா உங்கால விட மாட்டேன். நீ என்ன படுகொழியில தள்ளினா நான் மட்டும் போகல, என்னோட சேர்ந்து நீனும் தான் வரணும். இந்த ராமாயணத்துல ஒரு ராத்திரி முழுக்க உட்காத்தி வச்சு சண்டை போடுவல் தசரதனோட கைகை. ஒரு ராத்திரி அதுக்கு கூனி செஞ்ச வேலை 1 மணி நேரம் தான். அந்த கைகை மனச 1 மணி நேரம் கூட சொல்ல முடியாது, 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் தான் கூனி மந்தரேங்கிறவள் கைகைய தயார் பண்றா. அதுக்கு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. நாளைக்கு பதவி போயிடுத்துன்னா அப்புறம் நீ நினைச்சது நடக்காது. ராஜா நீ இல்ல, ராமர் தான், நீ நினைக்கிறாம எல்லாமோ சொன்னான். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றா, இவ்வளோ யோஜனை எல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கறேனே, உன் மேல உள்ள அபிமானம் அப்படிங்கறத மட்டும் நினைக்காத. துத்பிர்தோ மமவிருத்திச்ச, நீ வீட்டை விட்டு மூட்டையை தூக்கின்னு வெளியில கிளம்பினா உன் பின்னாடி நானும் தானடி வரணும்னா அவ. நீ நடு ரோட்டுக்கு போனா உன்னோட நானும் தானே வரணும். அதனாலதான் ஒத்தனையும் இவனுக்கு சொல்லி கொடுக்கறேன்னா. இந்த காளிதாசன் சொல்றான், என்ன நீ மேல உட்காத்தி வச்சாலும் சரி, கீழே உட்காத்தி வச்சாலும் சரி, உன்னை விட மாட்டேன். அந்த காளிதாசன் தான் மூக்க கவியா வந்தான். சரி, இவருடைய அப்பா யாருன்னு தெரியாது, அம்மா யாருன்னு தெரியாது. ஆனா பிராமண பையன்.